மழை ஓயிர வரலும் இங்கே உட்கார்ந்து சவகாசமா கண்ட போடுங்க, நான் வரேன். நீ கதவை திறக்க போறியா இல்லையா? இப்ப அப்படிதான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனோம் இதுக்குள்ளவா கதவை திறக்கிறேன்னுவேன். இல்ல என்னத்த பொம்பளைய பத்தி பொம்பளை கொடுக்க ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, பொய்யா இருக்குமா? ஏய், நீ மரியாதையா கதவை திறக்கிறியா உடைக்கட்டுமா? ஏன் லபோதிபன்னு வச்சுக்கிற? புருஷன் இல்லன்னு பொய்யா சொல்ற? 1000 குடிசையில நுழைஞ்சு பார்த்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்கார கிடைக்கிறது கஷ்டமே. என்ன மாக்கிறாரு பாருங்க, சகிக்கல. 2 பொம்பளை சேர்ந்துக்கிட்டு பந்து விளையாடுறீங்களே. ஓகேமா, நீ சும்மா என்னத்த நாம மழை ஓயறதுக்குள்ள சண்டை வாயணும், இல்ல தொண்டை முள்ளு உடஞ்சிடும். ஏய் மட்டரகம், என்ன மிரட்டுற? இந்தா அவட்ட வாய் கொடுக்காத, எனக்கே பயமா இருக்கு. பாரு, நம்ம கௌரவமா இங்கே தப்பிக்கணும்னா புருஷன் பொண்டாட்டியா ஆக்ட் பண்ணித்தான் தீரணும். வேற வழி? உங்க மொழி எனக்கு பெஞ்சாதிய நடிச்சு பழக்கமே இல்லையே. நான் மட்டும் புருஷா நடிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னா ஆச்சா? அடி பாவி, சமையல் ஆச்சான்னு கேட்கிற மாதிரி கேட்கறாங்க. என்ன ஏன் கம்பிடிக்கிறேன்? ஆரம்பி. சரி அத்தா, என்னத்தா உங்க மேல எனக்கு தாங்க முடியாத அன்பத்தா. அப்படித்தான் நாங்க ஒத்துமையாட்டோம். கதை தரங்க. இப்படி இல்ல இருக்கணும். இனிமே சண்டை போட மாட்டீங்களே? போட மாட்டோமே. ஏமே, உன் புருஷன் மேல உனக்கு அன்பு தானே? ஓ, கூட கூடைய அள்ளி கொட்டட்டுமா? அப்படின்னா கடவுள் சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம் சொல்லுங்க. அதுதான் முடியாது. அப்படின்னா 2 பேரும் இங்கே கேடாங்க. ஐயோ இந்தமா, இந்த ஐயோ நல்ல வேலை நீ எங்க சம்மதிச்சேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்? நீ சம்மதிச்சு அவர் கதவை திறந்து விட்டுட்டா நான் எப்படி ஜாலியா இருக்க முடியும்? ஓஹோ, அதுவா உங்க பிளானு? அதான் நடக்காது. நான் இப்பவே சம்மதிக்கிறேன். ஓஹோ, அதுவும் ஒரு வகையான லாபம் தான். என்னது? ஆமா, உன் பேர் என்ன? உமா மகேஸ்வரி. உங்க பேரு? உமா மகேஸ்வரிக்கு ஹஸ்பண்ட் யாரு? சங்கர் தான். அது இருக்கட்டும், சத்தியம் வேற பண்ண சொல்றாளே, என்ன செய்ய போற? இதுல என்ன பெரிய கஷ்டம்? மனசுக்குள்ளான்னு சொல்லிக்கிட்டு வாயால சத்தியம்னு சொன்னா போச்சு. அதான் பொய் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஐடியா. பிரமாதம் பா. தேவதே, தேவதே, சமாதானம் தேவதே, நாங்க சமாதானம் ஆயிட்டோம். இந்தம்மா கேட்டுக்க. சத்தியமா? என்ன சத்தியமா? அது கொஞ்சம் திக்குவாய். சத்தியம் செய்யும் போது மட்டும் திக்கும். சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம். பிரமாதம். ஆனா இது பத்தாது. கட்டு கழிச்சு நெத்தியா இது தாரோடாட்டம் வச்சிருக்கிய. அண்ணாத்த, இந்தா உன் பொண்டாட்டிக்கு இந்த குங்குமத்தை வெயி. கொண்டா அப்படி. குங்குமப்பொட்டின் மங்களம் வச்சாச்சு. கதவை தர. சரி சரி, இந்தா இந்த பூவியவை. பூவா? பூ வச்சு பூ வச்சே புண்ணியத்தாலே. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அடக்க ஒடுக்கமா ஆம்படி என் கால விழுந்து கும்பிடு. கர்மம் கர்மம், நான் செய்ததெல்லாம் தப்பு. என்னது? இப்ப விடுதலை தானே? ஒண்ணு புரியுதே. என்னது? ஓ அதுவா, அடுத்த வருஷம் குழந்தை குட்டியோட வரும். அது இல்ல அண்ணாத்த, காது குளிர 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா பட்டாபிஷேகம் நடந்த மாதிரி. ஆமா, இது பெரிய பிருந்தாவனம். என்ன இருக்கு பாடுறதுக்கு? 4 பக்கமும் செவருதான் இருக்கு. 4 பக்கம் சுவரு, நடுவிலே பார் இவரு, நடந்து போச்சு தவறு, 4 வார்த்தை உளறு. இடமோ சுகமானது, இந்த இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கவோ என்றாவது. இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கவோ என்றாவது.
தங்கத்துக்கு நன்றி சொல்வதா? அம்மம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம். கொஞ்சமா ஏங்குது இதயம், அட கொஞ்ச நாள் என்னதான் குறையும், என்னதான் குறையும். நிடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கவோ என்றாவது. சொர்க்கமல்லவோ அம்மம்மா கன்னங்கள் வலிக்கும், இன்னும் கொஞ்ச நாள் போனதும் இனிக்கும். அச்சமும் நாணமும் தடுக்கும், அதில் ஆசையும் தேவையும் இருக்கும், தேவையும் இருக்கும். இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது, நெருங்கவோ என்றாவது. என்னமா இது திரௌபதி அம்மன் கோயில்ல தீ மிதிக்கிற மாதிரி தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்கிற? காலையில இருந்து இதே கோலந்தாங்க. முந்திரி கொட்டை திருகுன மாதிரி இடுப்ப போட்டு திருகி திருகி தொலைக்கிறேன். இந்தாங்க. ஐயோ 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 கூல் ட்ரிங்க்ஸா? எனக்கு சாப்பிட தகுதி இல்லம்மா. இந்த வீட்டுல நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். உங்க எஜமானிக்கே கொடு. என் தாகம் இந்த ட்ரிங்கார தீராதுப்பா. சீக்கிரம் எனக்கு ஒரு இங்கிலீஷ் மியூசிக் டீச்சருக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. நாளைக்கு பேப்பர்லயே விளம்பரம் வந்துரும். புது வேலைக்காரன் அலங்காரம் உங்ககிட்ட சொல்லல? அலங்காரம் வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தனே. ஆமாங்க, அது பத்திரமா பையில வச்சிருக்கேன். ஏடா பத்திரிகையில போடுறது கொடுத்தனா பையில போடுறது கொடுத்தனா? அறிவு கெட்டவனே. இது என்னங்க செய்யணும்? இப்ப கேள்றா. இத பத்தியாமா? இதான் நான் கொடுக்கறதா இருந்த விளம்பரம். தேவை தேவை. ராவ் பகதூர் பசுபதி அவர்கள் மகள் உமா மகேஸ்வரிக்கு மேல்நாட்டு சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஒரு மாஸ்டர் தேவை. அவர் வேதாந்தியாக இருப்பது மிக மிக முக்கியம். ஐயோ, வேதாந்தியா? வேதாந்தி தாமா ஒழுங்கா வேலையை மட்டும் பாப்பா. மார்ச் 6ஆம் தேதி நேரில் விண்ணப்பிக்கவும். எப்படி? ஐயோ, டாடினா டாடி. என்ன தாடியோ என்ன மீசையோ? சீக்கிரம் தாடி மீசை ஒட்டியா? எவனாவது முந்திக்க போறா? என்னையா இது வால் போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஒட்டிக்கிட்டு? என்ன பாரு, எரியறா எரியும். கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்க. விளம்பரத்தை பாக்கல, அசல் வேதாந்தி மாதிரி இருக்கணும்னு போட்டிருக்கானே. என்ன பாரு, மீச ஓட்டச்சுனா உலகத்தையும் சேர்த்து ஓட்டுறிய, எப்படி பாடுறது? ஹம்மிங் பேர்டு. டேய், போன இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க, எப்படி சாப்பிடுறது? பாத்தியா, உன் ஐடியாவும் நீயும். அண்ணாத்த, முதல்ல உன்னை வேலைக்கு சேர்த்துக்கானு பாரு. விருந்த பத்தி யோசிக்காத. உன் மீசை என்ன ஷோகா இருக்கு தெரியுமா வாத்தியாரே? மூக்கு கீழே தின்ன வச்ச மாதிரி இருக்குதியா? அண்ணாத்த, அந்த காலத்துல ரிஷி சிங்கர ஒரு பொண்ணு மயக்கலாம். இப்போ இந்த ரிஷி சிங்கர் ஒரு பொண்ணை மயக்க போறார். இந்த பார் கற்பகம், இந்த காதல் விஷயம் எல்லாம் சைட் பிசினஸ் தான். அந்த சோழ மலையினுடைய தடயங்களை கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய மெயின் பிசினஸ். ஜமாய் ராஜா, உன் பிசினஸ் ஒரு பயலால அசைக்க முடியாது. இந்த கண்ணாடி, இந்த தடி, அதையும் நேர்த்த. இந்தாங்க பேப்பர். இரு இரு, உனக்கு குல்லா போட்டு அனுப்புறேன். எனக்கே குல்லா போடுறியா? பாரு, இந்த குல்லா வச்சா எல்லாருக்கும் குல்லா போடுறேன்.
வேணும்னு விளம்பரம் கொடுத்தா அத்தனை உச்சந்திகளா வந்து நிக்குதே. டேய் அலங்காரம், இந்த மனித குப்பைகள் எல்லாம் கூட்டி வெளியே தள்ளிட்டு அந்த வெள்ளையா தாடி வச்சு ஒரு மாணிக்க நிக்குது பாரு, அதை கூட்டிட்டு வா. சரிங்க, போங்கப்பா போங்கப்பா போங்கப்பா. வேற வேலை எல்லாம் உங்களுக்கு போங்க. ஐயோ, அந்த தாடியா? ஏன் தாடி அவருக்கு தானே, நீ ஆளற? அந்த தாடிய பார்த்தாலே எனக்கு தும்மல் வருதுப்பா. எனக்கு வரலையே. வாங்க வாங்க வாங்க. Glad to meet you, cow husband. கவ் ஹஸ்பண்டா? என்னது? கவுன்னா பசு, ஹஸ்பண்ட்னா பதி, பசு பதி. உங்க பேர் அதானே? நீங்க பாட்ட மாத்திரம் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க, பேரெல்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாவே இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க. குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை போல் இருக்கு. Your name please? ஹெட்ஏக். தாடி மீசி எல்லாம் சேர்த்தா ஹெட் வெயிட்டா தான் இருக்கும். நோ நோ நோ, எட்வர்ட். அப்படியா? இங்கிலீஷ் மியூசிக் உங்களுக்கு எது வரைக்கும் தெரியும்? ஏ டு இசட் தெரியும். நாங்க எப்படி நம்புறது? ஆஹா, என்ன பார்த்து சந்தேகப்பட்ட முதல் ஆசாமி நீங்க தான். இருங்க, இப்ப காமிக்கிறேன். நான் எங்க கை வைக்கணும் அது சா. இதான் சா. சரிங்களா? ஏம்பா, இது சாவா? ஆமாப்பா, இது சாவேதான். அது இது இதான் பா. ஏம்பா, இது பாவா? ஆமாப்பா, இது பாவேதான். இன்னொரு சா இருக்குப்பா, பெரிய சா. ஆமா ஆமா, இத வந்துட்டேன். நான் பார்க்க மாட்டேன். எங்கப்பா போறீங்க? இன்னொரு சாவை காட்டுறதுக்கு என் தலையில கைய வச்சுட்டா, இந்தாயா உன்னை என் மகதான் டெஸ்ட் பண்ண போகுது. அது ஓகே பண்ணாதான் உனக்கு அப்பாயின்மெண்ட். இல்லன்னா முதல்ல ஆயின்மெண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, பார்த்து டெஸ்ட் பண்ணுமா. மாஸ்டர், ஆரம்பிக்கலாமா? தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம் போடவா. லலலலா, பப்பரப்பா. தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம் போடவா. அதுவாய் கனிவதும் உண்டு, அடித்தால் கனிவதும் உண்டு, சங்கீத ஞானமும் சரசமும் சுகமும் தானே வருவதும் உண்டு. இசையை ரசிப்பதும் உண்டு, இடையை ரசிப்பதும் உண்டு, எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவதும் உண்டு. தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம் போடவா. தாளத்தில் விழுவது பாடல், தாகத்தில் எழுவது காதல், தள்ளாடும் இடையுடன் நடமிடும் பெண்ணின் கண்ணே காதலின் வாசல். ஆசையை தருவது மேனி, ஆசையை துறந்தவன் ஞானி, அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா, மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா, வட்டம் போடவா, வாலிபத்தின் வேகத்தோடு வட்டம் போடவா.
வீடே கலகலன்னு ஆடி போச்சு. அப்பா வண்டர்ஃபுல் மியூசிக், வண்டர்ஃபுல் டான்ஸ். இந்த வண்டர்ஃபுல் மியூசிக்க நான் நீடிக்க விட்டேன்னா வீட்டை டெண்டருக்கு விட வேண்டியதுதான். அப்பா எனக்கு இந்த மாஸ்டர் தான் வேணும். அப்படியா? ஏயா தாடி, என்னையா ஃபீஸ்? நான் ஃபீஸுக்கும் சொல்லி கொடுப்பேன், ஓசிக்கும் சொல்லி கொடுப்பேன். நீ ஓசிக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம், உனக்கு மாசம் 20 ரூபாய் தர்றேன். என்னப்பா இங்கிலீஷ் மியூசிக்? என்ன பொல்லாத இங்கிலீஷ் மியூசிக்? எப்படி